இவளுக்கு அவ கசின் ஒருத்தி இருப்பா. அவ வந்து இந்த மாதிரி வந்து இந்த இடத்துல நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. அவ வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்ல அவளுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்பான். அந்த அப்பார்ட்மெண்ட் ஹவுஸ் ஓனர் வந்து ரொம்ப நல்லவங்க. அவங்க என்னன்னா, ஒரு ஹஸ்பண்டால கைவிடப்பட்ட ஒரு பெண்ணு, 2 குழந்தைங்களை வச்சிருக்க, நீ வேலையும் இல்லாம கஷ்டப்படுற, சோ உனக்கு எப்போ வேலை வருமோ அப்ப நீ வந்து வாடகை கொடு, 3 மாசத்துக்கு உனக்கிட்ட நான் வாடகையே கேட்க மாட்டேன் அப்படின்னு. அவ வந்து ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாடுவா, இப்படி ஒரு நல்லவங்க எல்லாம் இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல வந்து ரொம்ப பசி வறுமை அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இவளுக்கு நல்ல ஒரு வீடியோ அப்பார்ட்மெண்ட்டே கிடைச்சிருக்கும். அங்க போய் சேர்ந்துட்டு டெய்லி ஒரு தெருவா சுத்திக்கிட்டே இருப்பா. ஏதாவது கடையில வேலை கிடைக்குமான்ட்டு சுத்தி சுத்தி பாப்பா. அவ கிடைக்கவே இல்லை. கடைசியா ஒரு ஹோட்டல்ல வந்து பாத்திரம் கழுவணும், அந்த கறி பாத்திரத்துல கழுவ சொல்லி அவளை இது பண்ணுவாங்க. அவளும் ஓகே, அவ்வளவு பாத்திரத்தை கழுவான். அவளுக்கு வந்து கொஞ்சம் $300 அப்படிதான் தருவாங்க. கஷ்டப்பட்டு அதெல்லாம் துவக்கிட்டு இருப்பா. அந்த வேலை காசு பத்தாது. அவங்க 3 மாசத்துக்கு அப்புறம் தானே ரெண்டல் கொடுக்க சொல்லுவாங்க. இவ வந்து ஒரு ரொம்ப நேர்மையான ஒரு பொண்ணு. அவங்க கிட்ட எடுத்துட்டு போய் இவ்வளவு நமக்கு கொடுத்துருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட வாடகை கொடுப்பா. அவங்க சொல்லுவாங்க, நான் 3 மாசத்துக்கு அப்புறம் தானே கொடுக்க சொன்னேன், ஏமா அப்படின்னு கேட்பாங்க. இல்ல பரவாயில்ல இருக்கட்டும், இருக்கும் போது நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பா. ஒரு வேலையை தருவா, பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் எல்லாம் கட்டணும்னு சொல்லிட்டு. ஒரு வேலை ஏன்னா நர்ஸ் படிச்சிருப்பா, ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் ஒர்க் கேட்பா. நீ வந்து இவ்வளவு டிலே ஆயிடுச்சு, அது வேற இல்லாம நீ வந்து இந்த சிட்டிசன் கிடையாது, அதனால வந்து உனக்கு இங்க இருக்க மெடிசன்ஸ் பத்தி தெரியாது அப்படி இப்படின்னு சொல்லி அவளுக்கு வேலை தர மாட்டாங்க.